ஐயா, நாங்க இளைஞர் கிராமத்துல எங்க பூமி இருக்குது. கல்லாவரம் கிராமத்துல குடியிருக்கிறோம். ஊர் மக்களை வந்து கேட்டு பாருங்க. எங்க மாமனார் உள்ள காலத்துல ஓட்டி, எங்க வீட்டுக்காரர் நாங்களும் இவ்வளவு காலம் ஓட்டி, இதுவரைக்கும் நாங்க தான் அனுபவிச்சு வர்றோம். இப்ப இடையில வந்து 3வது மாசம் இவங்க இந்த கிட்டுச்சாமியும் அரை வந்து கரை பண்ணி போட்டாங்க. எங்களை இருக்க விட மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு நாங்க அதுக்கு வேணுங்கிற காசு பணம் எல்லாம் கொடுத்துட்டோங்க தோட்டத்துக்காரர்களுக்கு. அவங்களை கூட்டிட்டு போய் பத்திரம் பண்ணி கரை பண்ணி போட்டாங்க. இது வரைக்கும் நாங்க தான் வச்சிருக்கோம் அந்த பூமியை, விட மாட்டோம்ங்க. அதை கொடுத்தோம்னாக்கா நாங்க அர்ஜுனதுக்காக கொடுத்த பூமிக்கு வெள்ளக்காரன் அது எங்களுக்கு திரும்பி வரணும்னு உங்களை தாழ்மையுடன் கேட்கறனுங்க. எங்களுக்கு வர மாதிரி செய்யும்படி உங்களுக்கு பணிவுடன் கேட்கணும். இல்லையா இங்க சாகணும்னு சொல்றீங்களா, செத்து போறோம்ங்க. எங்களுக்கு அந்த பூமி தான் வாழ்வாதாரம். எந்த மகனும் மகளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது இருந்தாதான் நாங்க வாழ முடியுங்க. வந்து பாருங்க, அந்த பூமி இருக்கிற இடத்த பாருங்க. கரெக்டோரத்தில் இருக்குதுங்க பெராக்குண்டு காடு. அந்த கரெக்டை நாங்க எத்தனை பாடுபட்டு அதை கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கோம்னு வந்து காட்டுக்காரங்களுக்கு எது காடுன்னு தெரியாது சாமி. இது அவங்களை கூட்டிட்டு வந்து வேணுமனே கூட்டிட்டு வந்து சும்மா இருந்தவங்களை கூட்டிட்டு இருந்தா அவங்களுக்கு பணத்தை காசு ஆசை பண்ணீங்க. இந்த மாதிரி எழுதி பொய் பத்திரம் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு ரத்து பண்ணி கொடுக்க மாதிரி உங்களை தாழ்மையுடன் கேட்கணும் சாமி. நன்றி சாமி. இளைய இருக்கணும் எல்லாம் ஊர் மக்களை வந்து கேளுங்க, அக்கம் பக்கம் கேளுங்க. நாங்க இந்த சுந்தரராஜ் காடுன்னு தான் சொல்லுவாங்க, வேற யாரு காடுன்னு சொல்ல மாட்டாங்க சாமி. தெரிஞ்சிருந்து எங்களை கெடுக்கணும்னே இவ்வளவு தூரம் பண்ணிட்டாங்க சாமி. அதனால நீங்க வந்து அதை செய்து அதை நல்ல முறையில ரத்து பண்ணி எங்களுக்கு தான் வழங்கணும். நாங்க இதுவரைக்கும் நாங்க தான் வச்சிருக்கோம் அந்த பூமியை. எங்களுக்கு இந்த பூமியை விட மாட்டோம். விட்டு அங்கனே சாவணுங்க. நான்